எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கின்றது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்னென்ன தேவை, நமக்கு என்ன பாடுகள், என்ன பிரச்சனை என்பதை கிறிஸ்து இயேசுக்குள் நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கதறுகின்ற பொழுது, கிறிஸ்து இயேசு நம்முடைய எல்லா விதமான பாடுகள் நீங்கி செய்ய உதவி செய்கின்றார். இது ஒரு வகையின கிறிஸ்துவுக்கு நாம் செய்கின்ற ஒரு ஃபோன் கால் கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நம்பிக்கை, அதுவே முதல் நம்பிக்கை. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் ஒடுக்கப்படுகின்ற பொழுதுதான் கடவுளை தேடுகின்றான். அந்த சூழலில் தான் கடவுளை தேடி எப்படியாடி என்னை காப்பாற்றுங்க, என்னை விடுவீங்க, என் பிரச்சனை மாறட்டும் என்று நாம் கதறுகின்றோம். அந்த சூழலில் தேவன் நம்மை பார்த்து சொல்கின்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி, எந்த ஒரு கலக்கமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவத்தில் கேளுங்க. அவர் உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் தெளிந்த அறிவையும் கொடுத்து இந்த சமூகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார். ஒருவேளை பாவத்தில் சிக்கியிருக்கலாம், நோயில் சிக்கியிருக்கலாம், கடலில் சிக்கியிருக்கலாம், தீராத வியாதியாக இருக்கலாம், உதரப்புக்காக காணப்படலாம். எதையுமே குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள உண்மையோடு உத்தமத்தோடு நீங்கள் அறிக்கை செய்கின்ற பொழுது, அவரை கூப்பிடுகின்ற பொழுது, அவர் உங்களை புறம்பே தள்ளாமல் மார்போடு அணைத்து, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு இருக்கிறேன்ப்பா, உன் கவலை மாறும், கண்ணீர் மாறும், கஷ்டம் மாறும், நீ கலங்காத, திகையாத, உன்னை ஒவ்வொரு நாளும் என்னுடைய உள்ளங்கையில் தாங்குகின்றேன், ஏங்குகின்றேன், சுமக்கின்றேன், தப்பு வைக்கிறேன்னு சொல்லி உன்னை விடுவிக்க நான் இருக்கேன்ப்பா, பயப்படாத என்று சொல்லி நமக்கு விசுவாசமான ஒரு வார்த்தையை கொடுத்து வாக்குத்தத்தின்படி நம்மை சுகமாய் வாழ செய்கின்றார். ஆகவே பயம் கொள்ளாமல், திகில் கொள்ளாமல், கலக்கம் கொள்ளாமல், அவருக்குள்ள நீங்கள் விசுவாசத்தில் பூர்ணப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆமீன்.